பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக, ஈகத்தில் காணும் படைப்பு யாவும் இறைவா உமக்காக. நினைத்தேன் நான் தர அனைத்தும் முந்தன் காணிக்கை, என் இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக. பூத்து குலுங்கும் மலர்களும் இங்கு காய்ந்து கனிந்த கனிகளும், ஓங்கி உயர்ந்த மரங்களும் இங்கே ஓங்கி சூழ்ந்த வளங்களும், இயக்கி கூறும் கவிதைகள் யாவும் இறைவன் தந்த கொடைகளே. நினைத்தேன் நான் தர அனைத்தும் முந்தன் காணிக்கை. ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? ஹாப்பியாக இருக்கீங்களா குட்டீஸ்? ஏசப்பாவுடைய ஒவ்வொரு உடனிருப்பையும் நம்ம உணர அவர் நமக்கு சொல்லி கொடுக்கறத கேட்டு நம்ம செயல்படுறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடும் போது நம்ம லைஃப் எப்பயுமே எல்லா சூழ்நிலைகள்லையும் ஹாப்பியாக தான் குட்டீஸ் இருக்கும். இன்னைக்கு ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு பாடல். நம்மளுடைய இதயத்துக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். நம்மளுடைய இருதயம் தான் நம்மளுடைய எல்லா டிசிஷன்ஸ்க்கும் என்ன பண்ணுது, அக்செப்டன்ஸ் கொடுக்குது. நம்ம பிரெயினில் யோசிக்கிறோம், நம்ம அப்படிலாம் தாண்டி கூட நமக்கு ஒரு விஷயம் பிடிச்சாதான் அந்த விஷயத்த செய்வோம், இல்லைனா நம்ம அந்த விஷயத்த செய்யறது கிடையாது. அப்படித்தானே குட்டீஸ்? அப்போ நம்மளுடைய இதயத்துக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய உண்மை இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த உலகத்துல இருக்கிற எல்லாத்துக்குமே சொந்தக்காரர் ஒரே ஒருத்தர் தான். அவர் நம்ம ஏசப்பா தான். அவருக்கு எல்லாவற்றின் மேலேயும் அதிகாரம் இருக்குதுங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் குட்டீஸ் அருமையான பாடல். அப்போ நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டியது, இயற்கையிலான எல்லாமே அவருடைய கட்டளைகளுக்கும் அவருடைய ஒரு விஷயத்துக்கும் அதை அக்செப்ட் பண்ணிட்டு அதன்படி தான் அது நடந்துட்டு இருக்குது. ஆனால் 6 அறிவு கொண்ட நம்ம தான் என்ன பண்ணுறோம், நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த எக்ஸ்ட்ரா ஒரு அறிவை வச்சுக்கிட்டு எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த என்ன பண்ணிக்கிறோம், நம்ம கையில் எடுத்துக்கிறோம். ஆனால் இன்னைக்கு நம்மளோட இதயத்துக்கு நம்ம சொல்லி கொடுப்போம், நமக்கு எல்லாமே தெரிஞ்சாலும் கூட அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கான ஞானத்தை கொடுத்தது நம்ம ஏசப்பா தான். அவருக்கு நம்ம மேலே எல்லா உரிமையும் எல்லா அதிகாரமும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும் குட்டீஸ். ஸோ நம்மளுடைய எல்லா சூழ்நிலைகள்லையும் அவருடைய கரங்களில் நம்மளோட லைஃப் இருக்குது. நம்மளுடைய ஒவ்வொரு அசைவுகளும் அவரால் மட்டும்தான் தீர்மானிக்கப்படணும் அப்படின்னு நம்ம ரொம்ப உறுதியாக அவருடைய கரங்களில் நம்மளை ஒப்பு கொடுக்கும்போது, நம்மளை ஃபுல்லாக நம்ம அவர்கிட்ட சரண்டர் பண்ணிடும் போது அவர் நமக்கு நிறைவு மட்டும்தான் குட்டீஸ் நமக்கு கொடுப்பாங்க. நம்ம குறைவுபட்டு இருக்கிற சூழலில் இருக்கிறதும் கூட ஏசப்பா எப்படி நிறைவாக்குவார்னே தெரியாது. ஆனால் அவருடைய கரங்களுக்கு மட்டும்தான் அந்த வல்லமை இருக்குது. ஸோ இந்த நாளையும் நம்மளை பார்த்து சொல்கிறாரு, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, நீ என்னால் எப்பயுமே மறக்கப்பட போகிறது கிடையாது. ஈவன் நீ என்னை விட்டு நீ போனாலும் கூட, என்னை மறந்து நீ போனாலும் கூட ஒரு நாள் நான் உன்னை மறக்க போகிறதில்லைன்னு சொல்கிறாரு. ஸோ அதுக்காக நம்மளை அவர் மறக்காத தேவனாக இருக்கிறாரு. நம்மளும் அவரை எந்த சூழ்நிலையும் விட்டு கொடுக்காத பிள்ளைகளாக இருக்கிறதுக்கு ஏசப்பாட்ட என்னோட இருதயத்துக்கு கற்றுக் கொடுங்கன்னு சொல்லி கொடுப்போமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நன்றியப்பா. தகப்பனே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லைன்னு சொல்லியிருக்கிறீங்களேப்பா. தகப்பனே, உங்களுடைய கரங்களில் எங்களோட இருதயத்தை ஒப்பு கொடுக்கிறோம். உமக்கு சித்தமானபடி எங்களோட லைஃப்பை, உமக்கு சித்தமானபடி எங்களோட ஒவ்வொரு அசைவுகளையும் நாங்கள் தீர்மானிக்க உங்களுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆமீன்.